அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேச்சு போட்டி பள்ளி அளவில் அல்லது கல்லூரி அளவில் வச்சாங்கன்னா அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் எப்படி பேசுறது, எப்படி முதல் பரிசை தட்டிக்கிட்டு வருது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? இப்போ பேச்சு போட்டி அறிவிக்கிறாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துப்பீங்க. முதல்ல நமக்கு எந்த அளவுக்கு தலைப்பு கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கணும். இப்போ 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் எளிமையாக கொடுப்பாங்க. அப்புறம் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கொஞ்சம், அப்புறம் காலேஜ் லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய தலைப்பாக கொடுப்பாங்க. அப்போ நமக்கு எந்த விதமான தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நூலகத்துக்கு போகிறோம். ஐயோ, இவ்வளோ கஷ்டமான வேலையா எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா என்னன்னே தெரியாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் வேறு வழி இல்லை, நூலகத்துக்கு போகிறோம். அப்படி இன்னைக்கு இன்னொரு வசதியும் வளர்ந்துருக்கு. விக்கிபீடியாவில் போய் அந்த தலைப்பை போடுறோம். அது ரிலேட்டடாக என்னென்ன கட்டுரைகள் வருதோ, என்னென்ன செய்திகள் வருதோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறோம். இல்லை நூலகத்துலேருந்து புக்கில் பார்த்து எழுதி வச்சுக்கிறோம். அப்போ மொதல் வேலை முடிஞ்சிடுச்சா? என்னென்ன செய்தி வருதோ அதை ரிலேட்டடாக, இப்போ காமராஜர் கல்வி பணின்னு கொடுத்தாங்கன்னா, காமராஜர் கல்வி பணியை பற்றி இந்த கட்டுரையில் வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொரு கட்டுரையில் வேறு மாதிரி இருக்கலாம். அதை எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து வச்சுக்கிறோம். கட்ட வேலை முடிஞ்சிடுச்சு. அதில் எது எது ரிப்பீட்டடாக வருது அதை விட்டுடுறோம். எது சிறப்பாக இருக்குது, இந்த கட்டுரையில் ஒரு செய்தி இருக்குது, இன்னொரு கட்டுரையில் வேற ஒரு செய்தி இருக்குது. அப்போ இந்த கட்டுரையில் உள்ளதை முக்கியமானதை எடுத்துக்கிறோம், அந்த கட்டுரையில் உள்ளதை முக்கியமானதை எடுத்துக்கிறோம். அப்போ அதை புல்லட் போட்டோ இல்லை பாயிண்ட் போட்டோ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு தாளில் எழுதி வச்சுக்கிறோம். என்னப்பா கட்டுரை பேச்சு போட்டிக்கு தானே சேர சொன்னீங்க, ஆனால் எழுத சொல்கிறீங்களேன்னு நீங்கள் திட்டுறது கேட்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அப்போ எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது கல்வி பணி குறித்து என்னென்ன மேற்கோள் இருக்குன்னு பார்க்குறோம், சரிங்களா? இப்போ தமிழ் இலக்கியங்களே வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கே தெரியும், இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருக்குறளில் இல்லாத கருத்தே இல்லை. திருக்குறளில் கல்வியை பற்றி தனியாக அதிகாரமே இருக்குது, நிறைய அதை மாரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை என்னென்ன மேற்கோள் இருக்கோ அந்த மேற்கோளை எந்தெந்த இடத்துல சொருவலான்னு அதில் தனியாக முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தொகுத்து அப்படியே எழுதி முடிச்சிடுறோமா, அதை அப்படியே வாசித்து பார்க்குறோம். பொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. அப்படியே பொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு, காமராஜரின் கல்வி பணி, காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தார், காமராஜர். இங்கே என்ன உங்களுக்கு படித்தல் போட்டியாக வைக்கிறாங்க? இல்லையே, பேச்சு போட்டி தானே, பேசணும் தானே. அது உங்களுக்கு எளிமையாக தெரியும். ஒரு 5 நிமிஷம் கேப்பு கிடச்சா எவ்வளோ பேசுகிறீங்க. அப்போ ஒரு மேடையில் வரக்குள்ள ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு எளிமையான தலைப்பு நம்ம தாய்மொழி தமிழ், அதில் பேச மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறோம், அப்படி மனப்பாடம் பண்ணாமல் பேச கற்றுக்கணுன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம மூளையில் போட்டு டம்ப் பண்ணாமல் ஒரு மைண்டு மேப்பு ஓட விடுறோம். ஓ, காமராஜர் அவர் முதல்ல இந்த வேலையை தான் செஞ்சார், பள்ளிக்கூடத்தை திறக்க சொன்னார், அப்புறம் சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டத்தை தொடங்கினாரு, அப்புறம் கல்வி தொடங்கினாரு. அப்படியே ஒரு கதை மாதிரி நம்ம மூளையில் ஒரு மைண்டு மேப் போட்டுடுறோமா. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், அவ்வளோ பெரிய கட்டுரையில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம நினைவுக்கு. அதை மட்டும்தான் நம்ம திரும்பி நம்ம மூளையில் ஏற்றணும், சரியா? அப்போ அதுக்கப்புறம் நம்ம போய் பேசணும் ஸ்டேஜில். எங்கே பேசுகிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னால் இன்னொன்று செய்யணும். கண்ணாடி இருக்குல்ல நம்ம வீட்டில், அதை எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி பேசி பார்க்கணும். அப்போ அந்த கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்த்துட்டு, அந்த கண்ணாடின்னு நினைக்காதீங்க, அதை ஒரு மேடையில் நின்று நம்ம பேசுகிறோம். அப்போ நமக்கு நேரம் என்னடா 100 பேர் இருக்காங்களா அப்படின்னு நமக்கே தோணணும். அப்போ உங்கள் முகம் எப்படி பயத்தை கொண்டு வருது, எப்படி தயங்குது அப்படின்றது உங்கள் மூஞ்சில் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அப்படியெல்லாம் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு கண்ணாடி கிட்ட பேசி பார்த்துட்டு போகிறோன்னு வச்சுங்க.
மேடையில் போய் ஏறிட்டீங்க. இப்போ அடுத்தது பெரிய ட்ரிக்கே இங்கே தான் இருக்குது. பார்க்குறீங்க, அங்கே அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. அப்படி பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களா, அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும். ஐயோ நடுங்குதே, என்ன சொல்ல வந்தோம்? ஐயோ ஐயோ காமராஜர் காமராஜர் காமராஜர், கல்வி கல்வி வந்து அது அப்படின்னு சொன்னதையே சொல்லுவாங்க. வந்து போய் இந்த வேர்டெல்லாம் இடையில யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா பயம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மேடையில் நிறைய பேர் கூட்டமாக இருக்கக்கூடாது, சரியா? இப்போ அப்படியே இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம ஜட்ஜி எல்லாருமே நம்மளை விட சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சிக்கணும். ஓ இவங்க தானே நம்ம யூகேஜி பசங்க, இல்லை 1வது பசங்க. அப்படித்தான் நான் வந்து ஒரு தடவை மேடையில் பேசினேன். எனக்கு நேராக இருக்கிறவங்க எல்லாரும் 7வது பசங்கன்னு நினச்சிக்கிட்டேன். 7வது பசங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுனதுல என்ன ஆச்சுன்னா, மணிகண்டன் இடையில ஒன்று சொல்லிட்டேன் ஒரு பேரை. அப்போ எனக்கு அது தெரியல, நான் பாட்டுக்கு பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். அப்போ அந்த விழாவுக்கு வந்திருந்த ஒருத்தர் கேட்டார், யாருங்க அந்த மணிகண்டன்? அவன் என்கிட்ட 7வது படிக்கிறான், அவனை எதுக்கு மேடையில் இருக்கக்குள்ள கூப்பிட்டீங்க? அப்போ என்ன, நான் வந்து 7வது பசங்களை மனசில் நினச்சிக்கிட்டு பேசினேன். அப்போ அந்த பேர் இயல்பாகவே வந்துட்டு. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்கேஜி யூகேஜி பசங்க நம்ம எய்த்தாப்பில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசணும். அப்போ நம்ம ஏற்கனவே நிறையா தடவை அந்த கட்டுரையை பார்த்துட்டோம், நம்மளே ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டோம். அப்போ நம்மளால் வளரவே முடியாது. மேக்சிமம் பேச்சு போட்டினா ஜட்ஜி, அதுக்கப்புறம் பிற பள்ளியிலேருந்து அந்த போட்டியில் கலந்துக்கு வந்த மாணவர்கள், இல்லை உங்கள் கூட படிக்கிற மாணவர்கள் தான் இருப்பாங்க, அதிக அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பயப்படாமல் அப்படி பேசணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கும். மொதல் தடவையே கிடைக்கலனாலும் 5-6 தடவை நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே இன்னும் என்னை விட நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்களே இன்னும் நிறைய பேசுவீங்க, சரிங்களா? இதை எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.